கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 10:8, ரோமன்ஸ் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 11லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை எடுத்து இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை இப்போ உனக்கு சமீபமா. ஏன்னா உபாகமம் 30வது அதிகாரத்தில் என்ன கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறாரு, அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அது பரலோகத்திலேயோ இல்லை பாதாளத்திலேயோ இல்லை ஆழத்திலே ஒளித்து வைக்கப்படலை. இந்த ரட்சிப்பு, இந்த சுவிசேஷம் உனக்கு பக்கத்தில் இருக்குது, யார் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னார். ஏன்னா அங்கே ஏன்னா அந்த ரோமர் 10வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் என்ன, நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை எங்கே இருக்குது? உன் வாயிலும் இருதயத்திலும். அப்போ இது என்ன, உள்ளுக்குள்ளே உள்ளது, அது தனிப்பட்ட முறையில் உள்ளது. அப்போ என்ன, இருதயம் எதை காட்டுகிறது? அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க. இருதயத்தில் தான் விசுவாசம் இருக்குது. வாயில் என்ன இருக்குது? நம்முடைய அறிக்கை. அப்போ என்னன்னா, விசுவாசம் என்பது ஒரு எண்ணங்களில் வருவது மாத்திரமல்ல, அது இருதயத்துக்குள்ள வேர் விட்டு அது என்ன பண்ணுது, அது ஆழமாய் வேர் விடுறதுனால வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இங்கே வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைன்னு சொல்லும்போது விசுவாசத்தினால வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா இதைத்தான், இந்த சுவிசேஷத்தான் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் மற்ற எல்லாரும் பிரசங்கித்தாங்க. அப்போ இது என்ன, இந்த வார்த்தை ரொம்ப எளிதானது, எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடியது, எல்லாருக்கும் சமீபமாக இருக்குது, யாருக்கும் தூரமாக இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ உங்களுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தை வரும்போது நீங்கள் வாயில் அறிக்கை செய்யக்கூடியதா. அப்போ என்னென்னா, இங்கே மிக தெளிவாக என்ன சொல்லி கொடுக்குறாரு? சுவிசேஷம் ரொம்ப லெகுவாக புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்கள் விசுவாசித்து பிரமாணங்கள் சொல்லுவது போல் நீ இதற்கு கீழ்ப்படி அதற்கு கீழ்ப்படிங்கிறது இல்லை, மாறாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை வாயில் அறிக்கை செய்யக்கூடியது. இதுதான் சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறையா ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன, நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணிங்கன்னா போதும், அவ்வளவுதான். அப்போ என்ன, சுவிசேஷம் என்பது, ரட்சிப்பு என்பது மிகவும் எளிதானது. அதனால் இது ரொம்ப நம்ம அதை சிக்கல் பண்ண வேண்டியதே இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ரட்சிப்பு த சால்வேஷன் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு அனுபவம் வேணும், எனக்கு ஒரு உன்னத அனுபவம் வேணும், இல்லை ஆவிக்குரிய முறையில் நான் பெரிய காரியத்தை இது பண்ணணும், இல்லை நான் ஒரு மத சம்பிரதாயமாக ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், ஒன்றும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய குமாரன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அவர் ஒரு பாவம் அறியாத பரிசுத்தர். என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாவமானார். பாவத்தை தண்டிக்கக்கூடிய தேவனுடைய கோப உக்கிர ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் கல்வாரி சிலுவையில் விழுந்தது. அதன் மூலமாய் என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை செலுத்தப்பட்டது. அவர் உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகி உங்கள் வாயில் நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுறவங்களா வர்றீங்க. இது என்ன, கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்த ஒரு காரியம். அப்போ விசுவாசம் என்ன, நீங்கள் விசுவாசிக்கிறது உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கவும் இருக்கணும், அதே சமயத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ உங்களுடைய இருதயமும் உங்கள் வாயும் சேர்ந்து ஒன்றா
வேலை பார்க்கணும். அப்போ உண்மையான விசுவாசம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்காது. உண்மையான விசுவாசம் அமைதியாக இருக்காது. ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் சும்மா இருக்கிறது இல்லை? என்னையே கர்த்தர் ரட்சித்தாரு, என்னுடைய பாவங்கள்லேருந்து என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி அது என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து வல்லமையாய் அதிகாரமாய் பிரசங்கிக்கக்கூடியதாய் மாறும். செய்வோமா? வல்லபிதாவே, இதோ உம்முடைய ரட்சிப்பிற்கு எங்களுடைய இருதயமும் வாயும் ஒன்றாய் சேர்ந்து தைரியமாய் பிரசங்கிக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால எங்களுடைய ரட்சிப்பு ஒரு சிக்கலானதே கிடையாது. அது ரொம்ப லெகுவானது. அது ரொம்ப லெகுவாக எங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கக்கூடியது, வாயில் அறிக்கை பண்ணக்கூடியது என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.